வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே விசேஷமான ஒரு கோலம். தாமரை மலருக்கு நடுவே ஈசன் வீற்றிருப்பது போன்ற ஒரு அழகான சிவன் தாமரை ரங்கோலி. முதலில் தாமரை இதழ்களை ஒவ்வொன்றாக வரைந்து கொண்டு அதன் மையப்பகுதியில் சிவலிங்கத்தின் வடிவத்தை கொண்டு வரப்போகிறோம். வெள்ளை நிற பொடியை மட்டும் பயன்படுத்தி நிதானமாகவும் நேர்த்தியாகவும் இதை வரையணும். இந்த கோலத்தின் ஹைலைட்டே அந்த சிவலிங்கத்தில் வைக்கப்படும் திருநீறு மற்றும் குங்குமம்தான். இது பார்ப்பதற்கு ஒரு தெய்வீக உணர்வை தரும். உங்கள் வீட்டு பூஜை அறையிலோ அல்லது வாசலிலோ பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி நாட்களில் இந்த கோலத்தை வரைவது ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இந்த எளிய மற்றும் தெய்வீகமான ரங்கோலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.